ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாதுளை பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 14 நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதுளை பழத்துக்கு அயல் நாடுகளில் இன்னொரு பெயர் உண்டு, சைனீஸ் ஆப்பிள் தான். பழங்கள்லேயே பழமையானது, ரொம்ப சிறந்தது மாதுளை பழம் தான். உலகம் எங்குமே 720 வகை மாதுளை பழங்கள் இருக்கு. நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து 1 மாதம் இந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டா உடலுக்கு பழைய தெம்பு கிடைக்கும். மருத்துவ குணங்களும் அழகை அள்ளித்தரும் குணங்களையும் கொண்டது மாதுளை பழம். ஃபிளேக், புற்றுநோய் போன்றவற்றை குணமாக்கும் மகத்துவத்தை உடையது. மாதுளையில உள்ள சத்துக்கள் என்னென்ன, அதன் பலன்கள் என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம உடல்ல நைட்ரிக் ஆக்சைடு என்னும் தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படும். மாதுளை நைட்ரிக் ஆக்சைடு அளவு அதிகரிக்கும் தன்மை கொண்டது. நம்ம மாதுளை பழம் தொடர்ந்து சாப்பிட்றதுனால மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி 1 கைப்பிடி மாதுளை பழம் சாப்பிட்டா நம்மளோட இரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் கொடுக்கும். மாதுளை பழத்தோட விதைகள் நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டது. மாதுளை பழத்தை சாப்பிட்றதுனாலையும் அதன் விதைகள்ல இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்களின் மீது தடவுவதனாலையும் காயம் விரைவில் குணமாகும். அத்துடன் அதிக நாள் மாறாத தழும்பும் மறையும். மாதுளம்பழம் வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை உடையது. செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் டைப் 2 வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரியும். திருமணமான பெண்களுக்கு கருவுறுதல்ல பிரச்சனை இருந்தா தினமும் காலையில வெறும் வயிற்றுல மாதுளம்பழம் சாப்பிட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பேரும் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா, மெனோபாஸ் காலங்கள்ல ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைஞ்சு மூட்டு வலி மற்றும் எலும்புகள்ல தேய்மானம் அதிகரிக்கும். இது போன்ற காலங்கள்ல பெண்கள் தினமும் மாதுளம் ஜூஸ் குடிக்கலாம். உடல்ல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும், எலும்புகள் வலுப்பெறத்துக்கு உதவும். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மாதுளம் பழசாறை நம்ம குடிக்கிறதுனால இரத்த அழுத்தம் குறையும். சமீபத்துல நடந்த ஒரு ஆய்வுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த மாதுளம் பழத்தை சாப்பிட்றதுனால ஈறுகள் மற்றும் பற்கள்ல மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழியுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. தினமும் 100 மில்லி மாதுளம் பழசாறை குடிக்கிறதுனால இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவுல ஆக்சிஜனை கொண்ட இரத்தம் இதயத்துக்கு சென்று இதயம் பலம் பெறும். இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க தினமும் காலையில மாதுளை பழம் சாப்பிடணும். மாதுளை பழத்துல வைட்டமின் சி, வைட்டமின் கே, கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், கொழுப்பு, நார்ச்சத்து, இத்தனை சத்துக்கள் நிறைந்த பழம் மாதுளை பழம். மாதுளை பழத்தோட முத்துக்களை தினமும் 1 கைப்பிடியாவது கண்டிப்பா சாப்பிடணும். அதிலும் ஹைபிரிட் பழங்களை தவிர்த்து நாட்டு பழத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் ரொம்ப மகத்தானது, இதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்ததா, பிறந்த குழந்தைகளின் மூளையில எந்த பாதிப்பும் வராமல் தடுப்பதற்கு மாதுளை சிறப்பத்தான் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம்பழ சாறு குடிச்சு வர்றதுனால குழந்தையின் மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். வயோதிக தன்மையை தள்ளி போடும் பெரும்பாலான ஆன்டி ஏஜினிங் சீரம்ல மாதுளை பழத்தின் கொட்டைகள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. பழமாக சாப்பிடும் போது அதை விட நமக்கு அதிக பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு தினமும் 1 கைப்பிடியாவது மாதுளை பழ விதையும் சரி பழமா நீங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்துல மாதுளை பழம் நிறைய சாப்பிட்டா குழந்தை சிகப்பா பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா ஆர்வத்தை தூண்டுறதுக்காக கூட அப்படி சொல்லி இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கர்ப்ப காலத்துல மாதுளை பழம் அதிகமா சாப்பிட்றதுனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி எலும்புகளும் நல்லா வலுவா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் அவங்களோட கர்ப்ப காலத்துல மாதுளை பழம் சாப்பிட்றத ரெகுலரா எடுத்து ஆக்கிக்கணும். அதே மாதிரி இரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து மாதுளை பழத்தை எடுத்துக்கலாம். அவங்களோட இரத்த உற்பத்தி அதிகரிக்கும். இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அதே மாதிரி தினமும் காலையில வெறும் வயிற்றுல மாதுளை பழம் சாப்பிடலாமான்னு கேட்டா கட்டாயம் சாப்பிடலாம். அதனால உங்களுக்கு பலன் இரட்டிப்பா இருக்கும். ரொம்ப நல்லது. காலையில வெறும் வயிற்றுல 1 கைப்பிடி சாப்பிடுங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி 1 கைப்பிடி சாப்பிடலாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் காலையில வெறும் வயிற்றுலயோ இல்லை நீங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா 1 கைப்பிடி மாதுளை பழம் எடுத்துக்கணும். அதே மாதிரி பல நன்மைகள் மாதுளை பழத்துல இருந்தாலும் கூட ஒரு சில தீமைகளும் இதுல இருக்கு. யாரெல்லாம் மாதுளை பழம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். அமிலத்தன்மை பிரச்சனையால சிரமப்படுறவங்க மாதுளை பழம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தா நீங்க மாதுளை பழம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு இருமல் பிரச்சனை இருந்தாலும் மாதுளை பழம் நீங்க சாப்பிடக்கூடாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் மாதுளை பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள், எப்பெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, மாதுளை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்ங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.